வாங்க சாய் நேயர்களே வணக்கம். ஆன்மீக சேனலுக்கு இந்த வாங்க சாய் நேயர்கள் ஆன்மீக சேனலுக்கு வாங்க சாயை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்திகள், அரசியல் செய்திகள், இல்லை வாழ்க்கை நடப்பு செய்திகள், உற்சாக வீடியோக்கள், நகைச்சுவை எல்லாமே ஒரு சேனலில் வருது. அது மக்கள் சக்தி சேனல். இந்த ஆன்மீக சேனலை நடத்துகிறவங்க நாங்கள் தான் மக்கள் சக்தி சேனலையும் நடத்துகிறேன். அதனால் ரெண்டையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இந்த 2 சேனல். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வரும். இப்போ வாங்க சாய் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இந்த வாங்க சாய் சேனலில் ஃபுல்லாக ஆன்மீகத்தை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம். இப்போ ரொம்ப நிறைய நியூஸ் நம்ம படிக்கிறோம். கடனால் பல பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, இவ்வளவு கடனால் தற்கொலை பண்ணிட்டாங்க, இவ்வளோ ரூபா கடன் வாங்கினதுனால தற்கொலை பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்தவர்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க வீட்டை விட்டு. இது மாதிரிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏதோ ஒரு நமக்கு நம்மளை ஆன்மீகத்தில் இழுக்க வேண்டியதற்காக அழுத்தம் கொடுக்கறது தான். அதனால நீங்கள் வேறு முடிவுக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ கடன் தீர என்ன பண்ணணும்? நல்ல சுவாமியை வேண்டிக்கங்க. கடவுளை என்ன உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ மனசார வேண்டுங்க. கோயிலுக்கு போங்க. இதுதான் நம்ம பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணுறோம், போய் ஜோசியர்கிட்ட போய் அவன் இன்னும் நம்மளை ஏமாற்றி அந்த கடனில் விழுந்து இன்னும் பயங்கர பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். அதெல்லாம் இல்லாமல் கடவுள் ஒத்தனையே நம்புங்க, உங்கள் குருவை நம்புங்க. அது போதும். நீங்கள் ஜோசியெல்லாம் பார்க்குறதுக்கு வேண்டாம். சரி, நல்ல ஜோசியர்கள் யாராவது நல்ல பரிகாரங்கள் சொன்னால் அதை கேட்டுக்கலாம். ஒரு சில பேர் அவர்களோட செய்து பலனடைந்தவர்கள்லாம் நான் இதை செஞ்சேன், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை நம்பிக்கையோடு நம்ம பண்ணுவோம். நல்ல விஷயத்தை நம்பிக்கையோடு பண்ணுவோம். ஒன்றும் நமக்கு பண இழப்பு இருக்கக்கூடாது, உயிரிழப்பு இருக்கக்கூடாது, மன இழப்பு இருக்கக்கூடாதுன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய பணம் தான் கடன்கிற மாதிரி இப்போல்லாம் இருக்குது. பணத்தில் நம்ம அடைக்க முடியாமல் இருக்கிறது, வீட்டுக்கு வாங்கின கடன், வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன், எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குகிறோம். இப்போ வீடு கட்டுறதாவது கொஞ்சம் பரவாயில்ல, உடனே இந்த க்ஷணம் பைக்கு வேணும்னு கடன் வாங்குகிறோம், டிவி வேணும்னு கடன் வாங்குகிறோம், நிறையா கடன் வாங்குகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அவரோட 2 கிட்னியில் ஒரு கிட்னியை விற்று அந்த கிட்னி விற்ற காசில் வீட்டில் உள்ள அவங்க மனைவியெல்லாம் டிவி வாங்கியிருந்தாங்க, வண்டி வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருந்தது. 2 கிட்னியில் நல்லா இருக்கும், ஒரு கிட்னி இருந்தாலே நல்லா இருப்போன்ட்டு ஒரு கிட்னியை தானம் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் தானம் இல்லை, அதுக்குரிய காசை வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. கடனை தீர்த்து அதெல்லாம் அவர்களுக்குரிய என்ன சொல்கிறது, விதி கர்மா, அதில் நம்ம பேச வேண்டாம். ஆனால் இப்போ கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம்? பரிகாரங்கிறது அப்படியே இந்த ஜோசியர்லாம் சொல்கிற மாதிரி யாகம் வளர்த்து ஓமம் வளர்த்து இதெல்லாம் தாங்க பரிகாரம் இல்லைங்க. அதெல்லாம் அவங்க காசு பிடுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகள். பெருசாக பண்ணுறதெல்லாம் காசு பிடுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகள். அங்கே அதுக்கெல்லாமே போகாதீங்க. உட்காருங்க. உங்களுடைய என்ன ஆன்மீக புக்கு வச்சுட்டுருக்கீங்களோ, பைபிளா இல்லை பகவத்கீதையா இல்லை குரானா, இதெல்லாம் வச்சுட்டு அதில் வேண்டிட்டு உங்களோடதை வேண்டிட்டு அப்படி திறந்து பாருங்கள். அந்த பக்கத்தில் உள்ளதோ இல்லை அந்த சாப்டரை படித்தனோ உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தான் சாய் சரித்திரம், இந்த வாங்க சாயில் அதை நான் முக்கியமாக சொல்லணும். அதை பற்றி இன்னும் விரிவாக நான் வீடியோ போடுறேன். சாய் சரித்திரத்தை அப்படியே வச்சுட்டு வேண்டிட்டு நீங்கள் உங்கள் கேள்வியை அப்படியே அந்த சாயிட்ட, சாய் அண்ணா, சாய் அப்பா, சாய் தாத்தா, சாய் கொள்ளு தாத்தா அப்படின்னு வேண்டிட்டு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி இதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா அப்படின்னாக்கா அதில் நீட்டாக வழி சொல்லிடுவார் அவர். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆன்மீகத்தில். நம்ம காசு செலவழித்து தான் பண்ணணும்லாம் இல்லை, நமக்கு தெரிந்த வழிமுறைகள், ஒரு சில பேர் அடைந்த வழிமுறைகளை நான் சொல்கிறேன். நம்மளுடைய கடன், போன ஜென்மத்து கடனும் தீரும், நம்மளுடைய இந்த கடன்கள்லாம் வாங்கின இந்த கடன்கள் எல்லாமும் தீரும், பணம் மூலியமாக பணத்துக்கு உரிய கடன் எல்லாமும் தீரும். நான் சொல்கிறது
முதல்ல உள்ளது எந்த ஜீவனுக்கும் உங்கள் மனசார துரோகம் நினச்சிடாதீங்க, மனசார அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது ஒன்றே பெரிய ரிலாக்ஸ் ஆகும். எந்த ஜீவனையும் மனசார அதை நோகடிக்கிற மாதிரி பண்ணவும் பண்ணாதீங்க, அது உயிருக்கு வதையையும் கொடுக்காதீங்க. எங்கே பார்த்தாலும் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ இல்லை அந்த பைரவர் நாய்களுக்கு இதுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு உணவை நீங்கள் போகும்போது வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஒரு கஷ்டமாக இருக்கும்போது அதுங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போய் பாருங்களேன், அந்த வேலை முடியும். சரி, இப்போ வந்துன்னா அடுத்தது இந்த பணத்துக்குரிய விஷயத்துக்கு வரேன். கடன் நிலைமை தீரணும். இதுக்கு என்னங்க, சின்ன சின்ன பரிகாரம் தான் பண்ணுங்கள். கோடி கணக்கில் கொடுத்துலாம் பண்ணாதீங்க, சின்ன சின்ன வேண்டுதல். ஓகேயா? முதல்ல ரொம்ப நம்ம அந்த இதை வச்சுக்காதீங்க. ரொம்ப அழகிய பர்ஸு, அந்த லெதரில் ஆன பர்ஸெல்லாம் வச்சுக்காதீங்க. லெதர் பர்ஸே உங்களுக்கு அந்த மாடுகளை கொன்று அதில் பண்ணுற பர்ஸு தான் லெதர் பர்ஸு. அதை நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? அதை இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு நூல் பர்ஸு அது மாதிரி ஒரு பர்ஸில் வச்சுக்கோங்க. வச்சு அதுலேருந்து செலவழிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீர வழி பிறக்கும். கொள்ளு குதிரை திங்குமே கொள்ளு, அதை ஒரு 14 நாள் தானம் பண்ணுங்க. மனிதர்களுக்கு தானம் பண்ணலாம், இல்லை கொள்ளு சாப்பிட்ற குதிரைக்கு போய் தானம் பண்ணலாம். ஒரு 14 நாள் உங்களால் முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். மூணாவது என்னென்னா, முழு பயத்தம்பருப்பை நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்புற அந்த பயத்தம்பருப்பை எடுத்து கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு எங்கே புறா இருக்கோ புறாக்களுக்கு பறவைகளுக்கு கொண்டு போய் போடுங்க. உங்களுடைய கடன் தீர்றதை பார்ப்பீங்க. இது ஒரு 14 நாட்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம், 14 நாட்கள் பண்ணுங்க. அதை நல்ல வாசனையான பூ அதை எடுத்துட்டு கையில் உதிரி பூவாக வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ கோத்தப்பூவோ நல்ல வாசனையான பூவை எடுத்து மனசார வேண்டிண்டு ஓடுற நீரில் போடுங்க. உங்கள் கடன் அப்படியே தீர்ந்து வாசனைகள் உங்களுக்கு, அதாவது பணமாக கடன் தீரணுன்னா என்ன பணமாக வரும், இல்லை உங்கள் கஷ்டங்கள் தீரும். இது மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணினா. இன்னொன்று, மாடோட மூத்திரம் அதை கோமியம்போம், பசுமாட்டின் மூத்திரம் கோமியம்போம். அது அந்த காலத்துலேருந்தே நல்லது தான். அந்த கோமியத்தை நம்ம எடுத்து தலையில் தெளிச்சுக்கலாம். பல பேர் கிண்டல் அடிப்பாங்க, அதை குடிக்கிறவங்கெல்லாம் இவங்க அவங்கன்னு. ஏன்பா, கோமியத்தை குடிக்கிறவங்கள கிண்டல் பண்ணுற நீங்கள் ஆடு மாடு பன்றி இதெல்லாமே சாப்பிட்றீங்க. அவங்க கோமியம் குடிக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. கோமியம் அவங்க குடிக்கிறதில்ல, சும்மா கோமியத்தெல்லாம் எடுத்து தெளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோமியம் பசுமாட்டின் பின்வரும் மூத்திரம், அதை தான் கோமியம்போம். அதை வீடு ஃபுல்லாக தெளிங்க, 43 நாட்கள் தெளிங்க. உங்கள் கடன் தீரணும்னு வேண்டிட்டு கண்டிப்பாக அது தீர்ற வழி பிறக்கும். அடுத்தது 11 பால் பாக்கெட்டு பிரதோஷத்துக்கு அன்றைக்கோ, இல்லை உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் என்றைக்கோ 11 பால் பாக்கெட் 11 பால் பாக்கெட்டை கொண்டு போய் கோயிலில் தானமாக கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. முடிஞ்சவங்க எல்லாத்தையும் செய்யுங்க, தீர்ற வரைக்கும், கடன் தீர்ற வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். பணம் கடன்லாம் தீர்ந்தாலும் இந்த கடன் இருக்கு, நம்ம பாவம் செய்த கடன்கள்லாம் அதெல்லாமும் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். வாங்க சாயிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பல ஆன்மீக செய்திகள் வரும். நன்றி.